வணக்கம் நேர்களே, மற்றொரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் இந்த பகுதியின் வாயிலாகவும் நீங்கள் தாய்நாட்டிலே பார்க்க இயங்குகின்ற அல்லது கட்டாயம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு விடயத்தை காட்சிப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே உங்களை நாங்கள் இன்றைய தினம் அழைத்து வந்திருப்பது யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய தென்மராட்சி பகுதிக்கு, அதிலும் குறிப்பாக கெட்பெலி கிராமத்திற்கு. இந்த கெட்பெலி கிராமத்தை நீங்கள் அடைய வேண்டுமாக இருந்தால் கொடிகாமம் சந்தியிலே இருந்து கச்சாய் நோக்கி பயணித்து, கச்சாய் வீதியினூடாக பயணித்து, கச்சாய் வீதியிலே இருக்கக்கூடிய கச்சாய் சந்தியிலே இருந்து இடது புறமாக பிரிந்து செல்லக்கூடிய வீதியினூடாக பயணித்தால் நீங்கள் இந்த கெட்பெலி கிராமத்தை வந்தடைய முடியும். அதிலும் குறிப்பாக 2.5 கிலோமீட்டர்கள் பயணித்து நாங்கள் இந்த கெட்பெலி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கெட்பெலி அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையை அடைந்திருக்கின்றோம். இந்த பாடசாலைக்கு அருகாமையிலே மடத்தடி வீதி என்று சொல்லப்படுகின்ற வீதி பயணமாகிறது. இந்த வீதியை துறைமுகத்துக்கான வீதி என்று கூட அழைக்கின்றார்கள். நாங்கள் இப்பொழுது இந்த பாடசாலையினுடைய வாசலிலே நின்று கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இந்த கெட்பெலி கிராமத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களை காட்சிப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்தும் நிகழ்ச்சியினூடாக பயணி. நேர்களே, நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கக்கூடிய பாடசாலையினுடைய வளாகத்துக்குள்ளே தான் நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றேன். என்னோடு இந்த பாடசாலையினுடைய அதிபர் திருவாளர் நடேசலிங்கம் ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார். மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் இந்த இடத்திலே உங்களுக்கு சொல்லுகின்றோம். இப்போது தாய்நாட்டிலே தவணை விடுமுறை காலமாக இருந்த போதும் இந்த நேரத்தையும் பயன்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய சிறிய பிள்ளைகளுடைய அறிவை வளர்ச்சியடைய செய்ய வேண்டும் என்பதற்காக மாலை நேர வகுப்புகளை அதிபர் அவர்கள் இங்கே மேற்கொண்டு கொண்டிருப்பது கூட இந்த காலப்பகுதியிலே ஒரு ஆச்சரியமான விடயம் என்று கூட சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய இந்த பாடசாலை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை தாருங்கள். இந்த பாடசாலை கெட்பெலி கிராம சேவையாளர் பிரிவில் உள்ள ஒரு பாடசாலை. இந்த பாடசாலை இதில் கிட்டத்தட்ட 468 குடும்பங்கள் இருப்பதாக எங்களுக்கு தகவல். 4.5 கிலோமீட்டர் நீளம் உள்ள பெரிய கிராம சேவையாளர் பிரிவு. ஆனால் பாடசாலை ஒரு ஒதுக்குப்புறமாக நான் நினைக்கிறேன் கெட்பெலி மேற்கு பிரதேசத்தில் அமைந்திருக்கின்றது. மத்தி கிழக்கு மேற்கண்டு பரந்த பிரதேசம். அதன் காரணமாக வகை 3 பாடசாலையாகவே 60 வருடங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த பாடசாலை. இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தவணை விடுமுறை காலமாக இருந்தாலும் நீங்கள் எதற்காக இப்படியான இவர்கள் மாலை நேர பிரத்யேக வகுப்புகளுக்கு செல்வது கிடையாதா? இந்த கிராமத்தை பொறுத்தளவில் தனியார் கல்வி நிலையங்கள் இல்லை. இந்த கிராமத்தில் அவர்களுக்கு கொடியாமம், மிருசுவில், சாவச்சேரி, மீசாலி என்று செல்வதனால் குறைந்தது 5 கிலோமீட்டர்களுக்கு அதிக தூரம் பயணிக்க வேண்டும். அவர்களால் சென்று வருவது கடினம். மற்றது அதற்குரிய நிதி வளங்களும் இந்த மாணவருடைய பெற்றோரிடம் பலரிடம் இல்லை. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஒரு மிக பகிரத பிரயத்தனம் எடுத்து இந்த பாடசாலையை முன்னேற்றுவதற்காக நீங்கள் உழைத்து கொண்டிருப்பது எங்களுக்கு தெரிகிறது. இந்த பாடசாலையினுடைய தேவைப்பாடுகள் எவையாக இருக்கிறது? இந்த பாடசாலை தேவைப்பாடுகளை பொறுத்தளவில் உங்களுக்கு உண்மையில் நியாமத்துக்கு அமைஞ்ச அளவுக்கு பரப்பில் வகுப்பறைகள் இல்லை. 50-20 அளவில் ஒரு மண்டபத்தில் 3 வகுப்பறைகள் இருக்கின்றது. கொஞ்சம் நெருக்கடியாக எல்லாமே. ஒரே ஒரு வகுப்பறை 20-20 அருகிலே இருக்கின்றது. அதில் ஒரு வகுப்பு உரிய பரப்பளவின்படி சரியான வகுப்பறை. அதே மாதிரி ஒரு ஓலை கொட்டகை இருந்தது, இப்போது தகர கொட்டையாக மாற்றியிருக்கிறோம். அதிலும் தகரக்கோட்டை சில இடைஞ்சலாக தான் இருக்கின்றது பிள்ளைகளுக்கு இருந்து கல்வி ஏற்பதில். அதில் ஒரு வகுப்பை இயக்குகின்றோம். எங்களை பொறுத்தவரை ஒரு 2 அல்லது 3 வகுப்பறைகளுடைய ஒரு புதிய கட்டிடம் ஒன்று அமைக்கப்பட்டால் ஒரு 80-90% வளர்த்தவியல் பூர்த்தி அடைந்திருக்கும் நினைக்கின்றேன். எங்களுக்கு பாதுகாப்புக்கு மதில் தகர வேலிகளை பெற்றார் அமைத்து தந்திருக்கிறார்கள். இன்னும் 2 பக்கங்களுக்கு நாங்கள் பெற்றார் பங்களிப்புடன் ஏதாவது நடவடிக்கைகளில் வேலியை திருத்த இருக்கின்றோம். யாராவது உதவக்கூடிய உள்ளங்கள் புலம்பெயர் உறவுகளாக இருக்கலாம், அல்லது அரசு சார்பற்ற நிறுவனங்களாக இருக்கலாம். இந்த வேலி அமைப்புக்கு நமக்கு உதவி செய்தால் நன்றாக இருக்கும் நினைக்கிறேன். நிச்சயமாக நேயர்களே, உங்களுக்கு நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயம், நாங்கள் இதுவரையும் காட்சிப்படுத்தி இருக்கக்கூடிய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியிலே நாங்கள் பல அதிபர்களை சந்தித்திருக்கிறோம். அத்தனை பேருமே பாடசாலை நேரத்திலே பாடசாலையில் இருந்திருக்கக்கூடிய அதிபர்கள். அங்கே இருந்துதான் உங்களை நோக்கி உதவிகளை முன்வைத்திருக்கிறார்கள், அவர்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். ஆனால் இப்பொழுது பாடசாலை விடுமுறை காலமாக இருந்தாலும் இங்கே தன்னுடைய சேவையை மேற்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய அதிபர் அவர்கள் இந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை நோக்கி முன்வைக்கக்கூடிய இந்த உதவி, இந்த கோரிக்கை
நியாயமானதாகவும் 100% ஏற்புடையத்தன்மையாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அவருடைய ஆளுமையும் இவருடைய முயற்சியும் ஊக்கமும் இங்கே இருக்கக்கூடிய சிறிய பிள்ளைகளினுடைய கல்வி வளர்ச்சியை தூண்டுகின்ற வகையிலே அமைந்திருக்கின்றது. நாங்கள் இந்த சேவைக்காக அதிபர் அவர்களை வாழ்த்தியும் வணங்கியும் நிற்கின்றோம். தொடர்ந்தும் பயணிக்கலாம் இந்த கெட்பலி பிரதேசத்தினூடாக இங்கே இருக்கக்கூடிய சில விடயங்களை காட்சிப்படுத்துவதற்கு. நாங்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலே பார்த்திருக்கக்கூடிய பாடசாலையிலே இருந்து அதன் அருகாலே செல்லக்கூடிய துறைமுக வீதி அல்லது மடத்தடி வீதி என்று சொல்லப்படுகின்ற வீதியினூடாக பயணிக்கின்றோம். அப்படி பயணிக்கின்ற போது பாடசாலையிலிருந்து ஒரு 50-100 மீட்டர் இடைவெளிக்குள்ளே ஒரு விவசாய பூமியை விவசாய காணியை நாங்கள் பார்க்கின்றோம். அதனுடைய உரிமையாளர் சந்திரகுமார் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் அண்ணன். வணக்கம். எவ்வளவு காலமாக இந்த விவசாயத்தை நீங்கள் செய்து கொண்டு வாரீங்க? நான் முந்தி பிஸ்னஸ் செய்தேன், இப்போ விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய தோட்டத்தில் என்ன வச்சிருக்கிறீங்க? பைத்தங்குடி வண்டியை வண்டி வேறு தற்போது ஒன்றுமில்லை. அடுத்த முறை மிளகாக்கண்டு வரணும். ஒரு புதிய விவசாய முயற்சியாளராக நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த பகுதியிலே தண்ணீரை எப்படி பெற்றுக்கொள்கிறீர்கள்? மிளகாக்கிணறு மூலம் பெற்றுக்கொள்கிறீர்கள். ஆம். இங்கே ஒரு கொட்டில் ஒன்று அமைத்திருக்கிறீர்கள். என்ன காரணத்துக்காக? குரங்குகள் பாதுகாப்புக்காக. குரங்கு எங்கே இருந்து, எந்த பிரதேசத்தில் இந்த குரங்கு இங்கே வருது? இங்கே மீசால கிளாலி. பயிரை நாசம் செய்யாமல் இதை வைத்திருக்கிறீர்கள், அப்படித்தானே? ஆம். இந்த பைத்தங்காய்கள் முற்றிவிட்டால் இவற்றை எங்கே சந்தைப்படுத்தக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது? கொடிகாமம், சாவகச்சேரி. கெட்பலி மடத்தடி வீதியினூடாக பயணித்து கொண்டிருக்கின்றோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய ஆலயமாக இருந்த வீரபத்திரர் ஆலயம் இப்பொழுது ஓரளவுக்கு மத்தியதர ஆலயமாக அமைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பணிகள் இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. அப்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆலயத்தினுடைய ஒரு பகுதியை எனக்கு பின்னாலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மிகச்சிறிய குடிலிலே அந்த ஆலயம் இருந்ததற்கான அமைப்பு கூட இங்கே இருக்கிறது. ஒரு மஞ்சவண்ணா மரத்தினுடைய அடியிலே இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் அருகிலே சுவையான பலா கனிகளை தரக்கூடிய பலா மரம் கூட இங்கே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பிரதேசத்தை தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்தும் நாங்கள் இந்த வீதியினூடாக பயணிக்கலாம். நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கக்கூடிய வீரபத்திரர் ஆலயத்திற்கு நேர் எதிராக இருக்கக்கூடியது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பொது அமைப்பு. இந்த பகுதியிலே கடற்தொழிலை செய்யக்கூடிய மக்கள் மீனவ சமுதாயத்தினர் மிக அதிகமாக வாழ்வதன் காரணமாக அவர்களுக்காக ஒரு சங்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த சங்கத்தினுடைய கட்டட தொகுதி தான் எனக்கு பின்புறமாக தெரிந்து கொண்டிருக்கிறது. இந்த சங்கத்தினுடைய இந்த கட்டிடத்திலே தான் மிக முக்கியமான தீர்மானங்களை இங்கே இருக்கக்கூடிய கடற்தொழிலாளர்கள் கூடி எடுப்பதாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எங்களுக்கு சொல்லுகிறார்கள். இந்த மடத்தடி வீதியினூடாக இன்னும் பயணிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய சில அவலங்களையும் உங்களுக்கு காட்சிப்படுத்த வேண்டியிருக்கிறது. தொடர்ந்தும் பயணியுங்கள். கெட்பலி கடற்கரைக்கு செல்லக்கூடிய மடத்தடி வீதியிலே தான் நாங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம். இங்கே இருக்கக்கூடியவர்களுடைய மிக பிரதானமான வாழ்வாதாரமாக கடல் தொழில் காணப்படுகிறது. கடலிலே எவ்வாறு பள்ளம் சரிந்து சரிந்து வளைந்து செல்லுகிறதோ அதே போல தான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வீதியிலும் கூட சென்று கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு காலமாக இந்த வீதி உங்களுடைய பாவனைக்கு உகந்ததல்லாமல் இருக்கிறது? நான் 36 வருஷமாக இப்படி தான் இருக்குங்க தெரியக்கூடிய. உங்களுடைய இந்த கடல் கரையிலே உங்களுடைய தொழிலை எவ்வளவு காலமாக மேற்கொண்டு கொண்டிருக்கிறீர்கள்?
நாங்கள் வந்து இப்போ என்னத்தை எந்த போகும்போதுலேருந்து செய்கிறோம். நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய வாகனமே புதைந்து போய்விட்டது இந்த மணலுக்குள்ளே. நீங்கள் எப்படி அன்றாடம் உங்களுடைய தொழிலின் நிமித்தம் இந்த பாதையாலே சென்று வருகிறீர்கள்? நாங்கள் இந்த மூட்டையில் மீனை கட்டி தள்ளி தான் விடுறோம். மிஞ்சால் தள்ளி கொண்டு வந்தால் இந்த மணலை பாருங்க, மணலுக்கு தள்ளி கொண்டு வந்தாலும் செலவிடும். உரிய அதிகாரிகளிடம் இது குறித்தான உங்களுடைய கருத்துக்களை அல்லது உங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கவில்லையா? இந்த கடத்தொழில் சங்கம் மேலே இது கொடுத்தது, எல்லா இடம் கொடுத்தது, ஒரு முடிவும் இல்லை. அண்ணா நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய இந்த வீதி இவ்வாறு திருத்தப்படாமல் இருக்கிறதால என்ன பிரதானமான பிரச்சனையை எதிர்நோக்குறீங்க? மண்ணோடைய செய்கிறது போய் வரையலா வியாபாரிகள் வரையலாது, தொழில் பிடிக்கல. விற்கிற மீனை 100 ரூபாய் கொடுக்குற மீனை 50 ரூபாய் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த கட்டம் இந்த வீதி திருத்தப்பட்டால் இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் உயரும். இங்கே இருக்கக்கூடிய சிறிய பிள்ளைகள் இலகுவாக பாடசாலைக்கு செல்வார்கள். கடலுக்கு தொழிலுக்கு செல்லக்கூடியவர்கள் கூட மிக நேரத்தை மிக மிக சுருக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். கெட்பெலி கடற்கரை பகுதியிலே தான் நின்று கொண்டிருக்கின்றேன். இப்போது மீனவர்கள் கரை பகுதியிலிருந்து தங்களுடைய படகுகள் மூலமாக கடலுக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சி எனக்கு பின்புறமாக தெரிந்து கொண்டிருக்கின்றது. மழை, வெயில், கடலிலே ஏற்படக்கூடிய அசாதாரணமான சூழ்நிலைகள் இவற்றை எல்லாவற்றையும் தாண்டி தங்களுடைய உயிரை பணயமாக வைத்து கொண்டு வரக்கூடிய மீனை கரையிலே கொண்டு வந்து நல்ல விலைக்கு விற்க முடியாமல் பாதை பிரச்சனை காரணமாக திண்டாடக்கூடிய ஒரு மீனவ சமுதாயமாகவே நாங்கள் இந்த கெட்பெலி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களை பார்க்கின்றோம். மிக கூடிய விரைவாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனையாக இந்த கெட்பெலி மீனவர்களுடைய பாதை பிரச்சனை காணப்படுகிறது. கெட்பெலி கடற்கரையிலே தான் நாங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த கடற்கரையிலே மீன்பிடிக்கக்கூடிய கடற்தொழிலாளர்கள் சங்கத்தினுடைய செயலாளர் திருவாளர் சீலன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் அண்ணன். வணக்கம். உங்களுடைய தொழில் துறைகளை பற்றி சொல்லுங்கள், எப்படி இருக்கிறது இன்றைக்கு? எங்கள் தொழில்துறை இப்போ சரியான மீன் சரியான மலிவாகவும் மற்றது எங்கள் இந்த போக்குவரத்துகள் பிரச்சனை சரியான பிரச்சனையாகவும் நாங்கள் இப்போ ஒரு 3:30க்கு இங்கேருந்து வெளிக்கிட்டால் காலமே ஒரு 6:30க்கு இங்கே வருவோம். இந்த மீன் சந்தைகளை ஒரு முதலாளி மூலமாக தான் மீன் சரியான மலிவை தான் கொடுக்குறோம். இப்போது இந்த கடற்கரையிலிருந்து வெளிக்கிட்டால் எந்த பகுதிகளுக்கு ஊடாக சென்று மீன் பிடிப்பீர்கள்? நாங்கள் இங்கே இருந்து கிளாலி ஊடாக அங்கே ஆனரவு செல்வோம். கடல் போக்குவரத்து பயணங்கள் எல்லாம் எப்படி இருக்குது? அது சுமார் பரவாயில்லை. இந்த பகுதியிலிருந்து எத்தனை படகுகள் ஒரு நாளைக்கு மீன்பிடிக்காக செல்கிறது? 22 படகுகள் செல்கிறது. கடலிலே இப்பொழுது மீன் வளம் எப்படி இருக்கிறது? என்னென்ன மீன் அதிகமாக இப்பொழுது கிடைக்கிறது? இங்கே கூடுதலாக திரளி, கொய், பாலை மீன், நண்டு, இறால். இந்த கெட்பெலி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மணல் இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்பாகவும் அச்சுறுத்தலாகவும் அமைந்திருக்கிறது. இந்த மண்ணை ஏற்றுமதி செய்வதன் மூலமாக வருமானத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இதே மண் வீதியிலே அதிகமாக இருப்பதன் காரணமாக போக்குவரத்தை இவர்களாலே இலகுவாக மேற்கொள்ள முடியவில்லை. இங்கிருந்து மண் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியிலே தான் கடற்கரைக்கு மிக அண்மையாக நான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றேன். நேயர்களே, கெட்பெலி மக்களினுடைய மீனவ குடும்பங்களினுடைய பிரச்சினை கட்டாயமாக தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சினை. இந்த பிரச்சனைகள் குறித்தான காட்சி படிமங்களையும் நாங்கள் இவர்களோடு இன்றைக்கு உறவாடிய வேளைகளிலெல்லாம் நாங்கள் பட்ட அவலங்களையும் நீங்கள் காட்சி படிமங்கள் ஊடாக பார்த்திருப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இந்த கஷ்டம் மிகுந்த மீனவ சமுதாயத்தினர் மத்தியிலும் இருந்து நாங்கள் இப்பொழுது விடை பெற்றிருக்கின்றோம். எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியையும் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். மற்றும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக புதிய ஒரு தாய் நாட்டினுடைய பகுதியிலே இருந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வியல் அவலங்களை எடுத்துச் சொல்ல வரும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் ஒளிப்பதிவாளர் தினேஷ் ஏகாம்பரம் மற்றும் சதீஷுடன் உங்கள் அன்பின் நண்பன் ஜீவா சஜீவன். வணக்கம் நேர்களே.